ஹாய் வெல்கம் டு த சேனல். எனக்கு தெரிந்தது இன்னைக்கு வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டேயோட டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். நானும் நித்தின் என்னோட 1 வயசு பையன் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பாய் அண்ட் கேர்ள் 2 பிக்சரை வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். எப்போவுமே எது நீங்கள் கட் பண்ணி ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேப்பரில் பண்ணுங்கள். பேப்பரில் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் அதை கட் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான மெட்டீரியலில் அதை வந்து ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேப்பரில் எடுத்துகிட்டு அதை வந்து சார்ட் பேப்பரில் வந்து இப்போது கட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுக்காக. நீங்கள் திக்கான பேப்பரில் கட் பண்ணுறீங்க, ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஷேப் கிடைக்கும். நீங்கள் கண்டினியூவாக கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி 2 பிக்சரையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹார்ட் அண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிடலாம். பேப்பரில் ஹார்ட் அண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கார்ட்போர்டில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். கார்ட்போர்டு நீங்கள் கட் பண்ணும்போது சிசர்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்கிற நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹார்ட் அண்ட் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக கிளிட்டர் பண்ணி கார்ட்போர்டோட பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கட் பண்ண அந்த 2 பிக்சரை வந்து நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஷேப் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரேமையும் இந்த டாயையும் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் சாட்டின் டேப்பில் டபுள் டேப் போட்டு அந்த பிக்சரையும் ஃப்ரேமையும் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். க்ளூலேயும் ஒட்டலாம், பட் காய வந்து டைம் எடுக்கும் ஆடுறதுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து டபுள் டேப் எடுத்துக்கிட்டேன், ஈஸியாக இருக்கும்ன்ட்டு.
இப்போ 2 சைடும் அந்த பிக்சரை கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நடுவில் வந்து அந்த குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து த்ரெட்டு வந்து ஜிக்ஸாக்காக போட போகிறேன் 3 ரோஸில். நமக்கு வந்து அந்த த்ரெட் கனெக்ட் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு த்ரெட் கனெக்ட் பண்ணுற இடத்துலையும் வந்து ஹார்ட் ஷேப் பேப்பர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். 2 சைடும் பேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக தெரியும் பார்க்கும்போது. நம்ம இப்போது த்ரெட் வந்து 3 ரோ நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஜிக்ஸாக்காக. கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து மிடில் நான் குட்டி குட்டியாக ஹார்டன்ஸ் வந்து 2 கலர்ஸையும் மாற்றி மாற்றி பேஸ்ட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சென்டரில் ஒட்டுறது. நீங்கள் இந்த மாதிரி இன்விசிபிள் த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப், ஸ்டார் இல்லைனா ரவுண்ட்ஸ், எதுனாலும் வந்து இந்த மாதிரி நிறைய வச்சுட்டு வீட்லேயே ஹேங்கிங்ஸ் மாதிரி இது மட்டும் பிளெயினாக பண்ணிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ நான் ஹேங் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணது வந்து நல்லா நமக்கு லைட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், அதுக்காக தான் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நித்தின் வந்து அவங்க அப்பாக்காக ரெடி பண்ண கார்டு. நான் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு எழுதியிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் அவனோட ஹேண்ட் பிரிண்ட் வைக்கிறது தான் பிளான். ஸோ நான் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தேன். அவனும் வந்து சேட்டை பண்ணாமல் அழகாக பேஸ்ட் பண்ணான். ஸ்டிக்கர்ஸ் உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு வெளில வந்து அக்ரிலிக் கலர் கொஞ்சம் அவன் கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் மாதிரி வைக்கலாம், அவனோட ஹேண்ட் பிரிண்ட்டுங்கிறது தான் பிளான். ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நித்தின் கொஞ்சம் சொதப்பி நான் கையை வந்து கார்டில் வச்ச உடனே எடுத்துட்டான். ஆனால் அதுவும் அழகாக தாங்க இருந்தது பார்க்கறதுக்கு. இதுதாங்க நித்தின் ரெடி பண்ண அந்த ஃபைனல் கார்டு. ஏதோ அப்படி இப்படி கலர்லாம் வச்சு பயங்கரமாக மேனேஜ் பண்ணியிருந்தோம். இது வந்து உள்ள ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒட்டியிருந்தோம். ஸோ நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.